ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமாபுரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காது கேளாதோர் வாய் பேச முடியாதவருடைய ஒரு பள்ளி. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவருடைய நினைவாக அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க போர்டில் ஆத்விக் தேவ் அவருடைய செகண்ட் பர்த்டே. என்னுடைய ஃப்ரெண்டோட சன் தான் அவர். செகண்ட் பர்த்டே, சின்ன குழந்த. அவங்களுக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷனை இன்றைக்கி எம்ஜிஆர் ராமாபுரம் கார்டனில் கொண்டாடினோம். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை நீடூழி வாழ இறைவனை வேண்டுகிறேன். செகண்ட் பர்த்டே ஆத்விக் இதான் அவங்களுடைய அம்மா அப்பா. நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த பசங்க சாப்பாட்டுக்காக மதிய உணவு இடைவேளை, மதிய லஞ்சுக்கு வந்திருக்காங்க. அவங்கள கவர் பண்ணி நான் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆத்விக் தேவ் அவர்களுக்கு நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். குட்டி பையன் இன்றைக்கி குட்டி தேவதை மாதிரி இருந்தார். அழகாக அவங்க அம்மாவும் அப்பாவும் மனசு நிறைவோட கேக் வெட்டி கொண்டாடினாங்க. பக்கத்தில் அவங்க மாமியார், மாமனார், அவங்க அம்மா எல்லாருமே. கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாக, ரொம்ப இனிமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. துருன்னு இருந்தார் இந்த குழந்த. கேக்கெல்லாம் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கட் பண்ணி லஞ்சுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை வாங்கிட்டு போகிறத காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. இவர்கள் அனைவருமே காது கேளாதோ வாய் பேச முடியாதோ அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கேக் வாங்கிட்டு இருக்கா பாருங்கள், சின்ன பசங்க. அவங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட். இதுதான் அந்த குழந்தை, அந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய குழந்தை. இந்த குழந்தையினால் நிறைய பேரோட பசியை அவருடைய நினைவாக, அவருடைய பிறந்தநாள் பரிசாக எல்லாருக்கும் சாப்பாடு போடப்பட்டது. சாப்பாடு போட்டோன்னா நானும் கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. புரட்சித் தலைவருடைய உருவச்சிலையை பார்க்குறீங்க. இதுதான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆருடைய வீடு. வீடோட என்ட்ரன்ஸ் இது தான், போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்ட்டிகோ இதுதான். புரட்சித் தலைவர் நடமாடிய இடம். அவர் பயன்படுத்திய கேமரா க்ரைன் பார்க்குறீங்க. இதை மூலமாக எத்தனையோ படங்கள் ஷூட் பண்ணியிருப்பார். ஜானகி அம்மா புரட்சித் தலைவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தலைவர் அவர் தான். அவர் ஊஞ்சலை பாருங்கள். அவர் பயன்படுத்தின ஊஞ்சல் இது தான். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் மிதிக்கிறதே, நம்ம பாதம் படுறதே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். புரட்சித் தலைவருடைய கடைசி வாரிசு ராமச்சந்திரன் அவர்களுடைய